நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான பொண்ண பார்த்ததும் போய் பேசணும்னு தோணும். ஆனா பக்கத்துல போன உடனே ஹார்ட் பீட் எகிரும். வார்த்தை வராது. வேண்டாண்டா சாமி, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு பின்வாங்கிடுவோம். இதுல நீங்க மட்டும் அல்ல, 90% பசங்க இப்படிதான். பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. இதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கணும்னோ நிறைய காசு இருக்கணும்னோ அவசியமே இல்ல. நல்ல கேரக்டர், கொஞ்சம் தைரியம், அப்புறம் சரியான அணுகுமுறை, இது 3 இருந்தா போதும். இன்னைக்கு வீடியோல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தயக்கமே இல்லாம போய் பேசுறது, என்ன பேசினா அவங்களுக்கு பிடிக்கும், எதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் மூலமா ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் நீங்க தைரியமா பேசுவீங்க. முதல் தப்பு நாம எங்க பண்றோம்னா, பொண்ணுங்கள ஏதோ வேற்றுக்கிரகவாசி மாதிரியோ இல்ல தேவத மாதிரியோ நினைச்சு பயப்படுறது தான். அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். அவங்களுக்கும் தயக்கம் இருக்கும், அவங்களுக்கும் காமெடி பிடிக்கும். அவங்கள ஒரு பெண் அப்படின்னு பாக்கறத விட ஒரு சக மனுஷியா பார்க்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ஷன் பத்தின பயம். போய் பேசினா அவங்க நோ சொல்லிடுவாங்களோ திட்டிருவாங்களோன்னு பயம். உண்மைய சொல்லணும்னா, நீங்க கண்ணியமா போய் பேசும்போது எந்த பொண்ணும் உங்கள அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அதிகபட்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ரிஜெக்ஷனை இயல்பா ஏத்துக்க பழகுங்க. நீங்க உங்கள நம்புங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க நீங்களா இருங்க, வேற யாரோ மாதிரி நடிக்காதீங்க. ஃபேக்கா இருந்தா பொண்ணுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்டெப் 2, முதல் இம்ப்ரெஷன் அண்ட் உடல் மொழி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ். நீங்க வாய திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடல் மொழி உங்கள பத்தி அவங்களுக்கு சொல்லிடும். எப்பவுமே நிமிர்ந்து நடங்க, தோள்பட்டைய தொங்க போடாதீங்க. அடுத்தது, கண் தொடர்பு, ஐ கான்டாக்ட். ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அது உங்களோட தன்னம்பிக்கைய காட்டும். ஆனா அதுக்காக முறைச்சு பார்க்க கூடாது. அது கிரீப்பியா இருக்கும். பேசும்போது உங்க முகத்துல ஒரு இயல்பான லேசான புன்னகை இருக்கணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், க்ரூமிங். ஆடை சுத்தமா இருக்கணும். முடி மற்றும் தாடிய நீட்டா வெட்டி இருக்கணும். நீங்க விலை உயர்ந்த சட்டை போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா போடுற சட்டை சுத்தமா உங்க உடம்புக்கு ஃபிட்டா இருக்கணும். எல்லாவற்றையும் விட உங்ககிட்ட இருந்து நல்ல வாசனை, டியோட்ரண்ட் இல்ல பெர்ஃப்யூம் வரணும். பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப் 3, எப்படி பேச்ச ஆரம்பிப்பது, தி அப்ரோச் அண்ட் ஓப்பனிங். சரி, பக்கத்துல போயாச்சு. முதல் வார்த்தை என்ன பேசுறது? சினிமாவுல வர்ற மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசாதீங்க. அது நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேச்ச ஆரம்பிங்க. உதாரணமா, காலேஜ்ல இருந்தா, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அசைன்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். புக் ஸ்டோர்ல பார்த்தா, இந்த ஆத்தர் புக்ஸ் நல்லா இருக்குமா, நான் புதுசா படிக்கலான்னு இருக்கேன்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். ஆஃபீஸ்ல இருந்தா, இந்த ப்ராஜெக்ட்ல உங்க பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு உண்மையான ஒரு பாராட்டு, ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க அழக பத்தி ஆரம்பத்திலேயே வர்ணிக்காதீங்க. அவங்களோட வேலை, அவங்களோட டேஸ்ட், புக், மியூசிக், அவங்களோட திறமைய பாராட்டுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும். ஸ்டெப் 4, பேச்சை எப்படி தொடர்வது, தி ஃபோர்ட் மெத்தட். பேச ஆரம்பிச்சாச்சு, அடுத்து என்ன பேசுறதுன்னு முழிக்க கூடாது. இதுக்கு ஃபோர்ட் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் இருக்கு. எஃப், ஃபேமிலி, குடும்பம். அவங்க ஊர் எது, வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு கேளுங்க. ஓ, ஆக்குபேஷன், வேலை, படிப்பு. அவங்க என்ன படிக்கிறாங்க, வேலை எப்படி போகுதுன்னு கேளுங்க. ஆர், ரெக்ரியேஷன், பொழுதுபோக்கு. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்க, என்ன சீரீஸ் பாப்பாங்க, எங்க டிராவல் பண்ண பிடிக்கும்னு கேளுங்க. டி, ட்ரீம்ஸ், கனவுகள். எதிர்காலத்துல என்ன பண்ண ஆசைன்னு கேளுங்க. இதுல முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? பொண்ணுங்களுக்கு அவங்கள பத்தி பேச ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க 30% தான் பேசணும். அவங்கள 70% பேச வைங்க. ஆக்டிவ் லிசனிங். அவங்க பேசுறத முழுமையா ஆர்வமா கவனிங்க. போனை நோண்டிக்கிட்டே பேசுறது, அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள குறுக்கிடுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்டெப் 5, எல்லையை உணருங்கள். ரீட் த ரூம் அண்ட் ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க உங்ககிட்ட பேச விருப்பமா இருக்காங்களா இல்லையான்னு அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பேசும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டா பதில் சொன்னா, உங்களை பார்த்து சிரிச்சா, அது கிரீன் ஃபிளாக். நீங்க பேச்சை தொடரலாம். ஆனா அவங்க போனை பார்த்துட்டே ஆமா, சரின்னு ஒற்றை வார்த்தையில பதில் சொன்னாலோ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாலோ அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ரெட் ஃபிளாக்.
அந்த இடத்துல ஓகே நான் கிளம்புறேன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு டீசெண்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு விலகிடுங்க. அவங்கள வற்புறுத்தி பேச வைக்காதீங்க. உங்களோட இந்த டீசென்சி தான் உங்கள ஒரு ஜென்டில்மேனா காட்டும். நண்பர்களே, பொண்ணுங்க கிட்ட பேசுறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. மரியாதை, நல்ல நோக்கம், கொஞ்சம் தைரியம், இது 3 இருந்தா போதும். தோற்போமோ ரிஜெக்ட் ஆயிடுவோமோன்னு பயப்பட்டுட்டு பேசாமலே இருந்தா கடைசி வரைக்கும் உங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ உங்களால சொல்லவே முடியாது. அதனால பயத்தை விட்டுட்டு கண்ணியமா கேஷுவலா போய் பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு எந்த ஸ்டெப் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சிங்கிள்ஸ் கேங்குக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்ல